தமிழகத்திற்கு அண்டை மாநிலங்களோடு உள்ள நதிநீர் பிரச்சனையில் புதிதாக சேர்ந்துள்ளது சிறுவாணியில் அணை கட்டும் பிரச்சனை. நீர் மேலாண்மையில் துரித கதியில் செயல்பட்டால் மட்டுமே வரும் காலங்களில் நீருக்கு கையேந்தும் நிலை இருக்காது என்கின்றனர் இத்துறை வல்லுநர்கள். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை உள்ள போதிலும் ஏரி, குளம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் மற்றும் சிற்றாறுகளால் தமிழகம் கடந்த காலத்தில் பல நன்மைகள் அடைந்து வந்தது என்பதே உண்மை. ஆனால் நீர் ஆதாரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதாலும் அங்கு அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நீர் மேலாண்மை துறை ஆராய்ச்சியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். 40-50 ஆண்டுகள்ல நம்ம இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டியதை விட்டுட்டோம். அதை விட்டதுனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல விவசாயம், மற்ற நிலத்தடி நீர், இது எல்லாம் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது கண்டிப்பா நம்ம மாற்ற முடியும். அதற்கு ஒரே வழி அந்த நீர்நிலைகளை திரும்ப அதே நிலைக்கு உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய மிஷனாவே அதை எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் இது. நீர்நிலைகளை தூர்வாருவதன் மூலமும் ஆற்று மணல் அள்ளப்படுவதை கட்டுப்படுத்துவதன் மூலமும் நிலத்தடி நீரை அதிகரிக்க செய்ய முடியும். வீட்டில் உள்ள மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதிலிருந்து இதனை தொடங்க வேண்டும் என்ற கருத்தும் வலுவாக்கப்பட்டுள்ளது. சாதாரணமான வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற திட்டத்தை மிக பிரமாதமான திட்டம் அப்படிங்கிற தமிழக அரசு இன்னைக்கு விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு ஆய்வு எடுத்து பாருங்க, 100 வீடுகளில் போனீங்கன்னா 20 வீடுகளில் கூட முறையான மழைநீர் சேகரிப்பு கூட இருக்காது. அப்போ ஒரு பக்கம் அரசாங்கம் தன்னுடைய கடமை நிர்வாக ரீதியா செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்யல, கடல்ல கலக்கிற தண்ணியும் காப்பாத்தல, மணல் அள்ளுறாங்க அதையும் தடுக்கல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏரி, குளங்கள் எல்லாம் இன்னைக்கு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஏரி ஆக்கிரமிப்பு என்பது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கும் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய சூழலா இருக்கு. புதிதாக அணைகள் கட்டுவதால் அந்த மாநிலமே பேரிடருக்கு உள்ளாகும் என்கிறார் இயற்கை ஆராய்ச்சியாளர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. அணைகள் நீரை தடுப்பதால் அதன் நீரோட்டம் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் அப்பகுதிகளில் உள்ள இயற்கை சூழ்நிலை மற்றும் உயிரினங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதும் இவரது கருத்து. ஏற்கனவே விவசாய நிலங்களை பிளாட் போட்டு வித்துட்டு இருக்க காலகட்டத்தில் நீர் பற்றாக்குறையினால இன்னும் பல விவசாய நிலங்கள் மாற்றப்படுங்கிற அபாயம் இதனால இருக்கு. நிலத்தடி நீரும் குறையும். ஏன்னா இந்த நதியில் தண்ணி வரத்து குறைய அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போர் இன்னும் அதிகம் போட்டு, இப்போவே நிறைய போர் போட்டுட்டு இருக்கோம், அதிகமாக போர் போட்டு நிலத்தடி நீரை உரிவோம். அப்போ இருக்கிற நீரை உறிஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் நதியில் தண்ணி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலத்தடி நீரோடைய அந்த ரெக்குபரேஷனும் குறைஞ்சிரும். ஸோ இது ஒரு டேமுங்கிறது 2 மாநிலங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை, என்வாரன்மெண்டலி ஒரு டிசாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்கணும். நீர்ப்பாசனத்திற்கென ஒரு துறையை ஏற்படுத்தி அதன் மூலம் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். குடிநீர், விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சிகள் மூலம் பல உண்மைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனை ஆட்சியாளர்கள் பயன்படுத்திக் கொண்டாலே பாதி பிரச்சினை தீர்ந்துவிடும் என்பது இவர்கள் கூறும் கருத்து. தந்தி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ரத்னவேல் மற்றும் நாகராஜ்.